இப்ப ஆளுநரால. 118 எண்கள் வந்து இவங்க கொண்டு வர்றதுல ஒரு சிக்கல் வருது, தாமதம் வருதுன்னாக்கா, கவர்னர் எவ்ளோ காலம் இந்த பதவி பிரமாணத்த நிறுத்தி வைக்க முடியும்? அதாவது த சட்டத்துல வந்து எப்பவுமே ரீசனபிள் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அ நானு நினைக்கிறேன் ஒரு சில நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு, நாளைக்கு இதற்கு ஒரு முடிவு வர்றது தான் முறையாக இருக்கும். ஏன்னா, பழைய அரசு வந்து விலகிடுச்சு. ஒரு ஒரு வேக்யூம் இல்லாத, ஒரு வெற்றிடம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆளுநர் இருக்கிறார். அவர் வேற ஒரு மாநிலத்தில நிரந்தரமாக இருப்பவர். இங்க தற்காலிக ஆளுநராக அவர் வருகிறார். அதுவே வந்து தமிழகத்திற்கு ஒரு அவர்கள் அதாவது டெல்லியில் இருப்பவர்கள் தமிழகத்தை எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மாநிலம். இந்த மாநிலத்திற்கு ஒரு முழு நேர ஆளுநர் இருக்கணும். இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு அவங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம்? ஒரு முழு நேர ஆளுநர அறிவிக்கிறதுல. எனக்கு அது புரியல.